நீங்கள் தான் பொறுப்பாளர். ஆமாங்க. 41 தொகுதி டெல்டா எப்படி இருக்கும்? டெல்டா பகுதி போன தடவை மாதிரியே நல்லா இருக்குங்க. இது தளபதி அவர்களுடைய மாவட்டம், கலைஞருடைய மாவட்டம். டெல்டா பகுதியாக அவங்களுடைய சொந்த மாவட்டம். கடந்த முறை எப்படி அதிகமான தொகுதியில் இங்கே வெற்றி பெற்றோமோ 4 தொகுதி தவிர பாக்கி எல்லாம் வெற்றி பெற்றோம். இந்த தடவை அதுலேயும் ஒரு தொகுதி நமக்கு வந்திருக்கிறாங்க. எல்லா தொகுதியிலும் வெற்றி பெறத்துக்குள்ளே எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா பக்கமும் ஜனங்க நல்லா இருக்காங்க. தளபதியுடைய திட்டங்கள் கீழே பெண்கள் மத்தியில் மிக பிரபல்யமாக இருக்குது. ஓட்டு கேட்க போகும்போது எல்லாம் ஆர்வமாக நாங்கள் போடுறோம் போங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குங்க. டெல்டா நல்லா இருக்குங்க. கொங்கு மண்டலம் எப்படி இருக்குது? இல்லை, நான் இங்கே போகல. நல்லா இருக்கும். எல்லாம் தமிழ்நாட்டில் எப்போவுமே உங்களுக்கு ஒன்று வச்சிங்க, ஒரே முடிவு தான் எடுப்பாங்க. சென்னையில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது கன்னியாகுமரி வரைக்கும் அதான் இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற முடிவு தானே எல்லா பக்கமும் இருக்கும். நல்லா சிறப்பாக இருக்குண்ணா. விஜயோட ஓட்டு இப்போ அது எப்படி இருக்கும்? அந்த ஓட்டு பிரியுமா உங்களுக்கு? இல்லை அதிமுக சாதகமாக, திமுக உங்களுக்கு சாதகமாக இருக்குமா? அது எனக்கு புரியல. அவர் எவ்வளோ வாங்குவாருங்கிறதே தெரியல. நீங்கள் பத்திரிக்காரங்க தான் ரொம்ப அதிகமாக அவருக்கு அப்படி இப்படி இருக்குன்னு எங்கள் ஃபீல்டெல்லாம் நாங்களாம் போகிறோம். எங்களுக்கு ஒன்றும் அப்படிலாம் தெரியல. எங்களுக்கு நல்லா இருக்குது. நாங்கள் அவர் எந்த ஓட்டு எங்கே பிரிஞ்சாலும் நாங்கள் ஜெயிக்கிறோம். அது உறுதியாக இருக்கிறோம். அது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப இப்போ கொடுத்து விமர்சனம் பண்ணுறாரு. அந்த ஆளுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். கையில் சரக்கு இருந்தால் ஏதாவது பேசலாம். பேசுறது எந்த சரக்கும் இல்லை. வாய்க்கு வந்தபடி பேசுகிறாரு. சீஃப் செக்ரட்டரி திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால தான் மாற்றிருக்காங்க தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறாங்களே. அதெல்லாம் அப்படி நாங்கள் கல்விப்பல்ல மம்தா பானர்ஜி சொன்னாங்க, தமிழ்நாட்டில் எந்த அதிகாரியும் மாற்றல, எங்களது மட்டும் மாற்றிருக்கான்னு சொன்னாங்களா? அதுக்காக மாற்றிருக்காங்கன்னு சொன்னாங்க. எந்த சீஃப் செக்ரட்டரி? ஏங்க எல்லா அதிகாரிகளும் நீங்கள் மாற்ற தான் முடியும். அடுத்து வந்துட போகிறாங்க. அதிகாரி என்னங்க பண்ண முடியும்? அதிகாரி அப்படி தானே இருப்பாங்க. விஜய் உங்களை மட்டுமே பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. அதிமுக அவங்கெல்லாம் மறைமுக தொடர்பில் இருக்கிறவங்க. நாங்கள் மட்டும்தான் எதிரி. நீங்கள் பிஜேபிக்கு நாங்கள் தான் எங்களை தான் பேசுகிறாங்க. அவரும் எங்களை தான் பேசுகிறாங்கன்னா எங்களை பேசினால்தான் தளபதியையோ, மற்றபடி திமுக பேசினால்தான் பத்திரிகையிலே வரும், இல்லைன்னா வராது. அவங்க 2 பேரும் எப்படி பேசிக்க போகிறாங்க? ஓகே, தேங்க்யூ.